இந்த இருக்கானே இவனோட பேரு மோடமுட்டி. இவன் தான் அந்த ஜெயிலேயே ரொம்ப டேஞ்சரான ஆளு. கையில ஒரு சின்ன பந்தை வச்சு விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு குருவி அவனோட ரூமுக்குள்ள தெரியாம வந்துருது. ஒக்காளி அதை புடிச்சு எரிஞ்சு கொண்டுருவானா பாத்துக்கங்க. இதை பார்த்த அந்த ஜெயிலோட வார்டன் அவனை புடிச்சு ஒரு இம்பாசிபிளான மிஷன்ல சண்டை போட சொல்றாங்க. அப்படியே அவன் இந்த சண்டைக்கு ஓகே சொல்லிட்டானா அவனோட ஜெயில் தண்டனையில இருந்து 20 வருஷம் கம்மி பண்றேன்னு சொல்லவும் அவனும் சரின்னு சொல்லிடுறான். ஃபர்ஸ்ட் செல்லுக்குள்ள இருந்து வெளியில கூட்டிட்டு வந்ததும் அவன் தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்காக அவனோட கழுத்துல ஒரு வெடிகுண்டை பிக்ஸ் பண்றாங்க. அடுத்து இவனோட டீம்மேட்ஸை போய் மீட் பண்றான். பார்த்தா எல்லாரும் மனித பிறவி மாதிரியே இருக்க மாட்டாங்க. இவனோட நான் சண்டை போடணுமான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இவனும் ஃபிளைட்ல போறான். இவனுக்கு சண்டை போட போற லொகேஷனும் வந்துருது. ஒவ்வொருத்தனா 1 by 1 ஃபிளைட்ல இருந்து ஜம்ப் பண்றாங்க. அப்போ ஒரு நரி மனுஷன் மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு சுத்தமா நீச்சல் தெரியாது. அதனால அவனை நம்ம மோடமுட்டி கைதி என்ன பண்றான், கரைக்கு காப்பாத்தி கூட்டு வந்துடுறான். இவனுக்கு அந்த தீவுக்குள்ள போனதுமே அங்க இருந்த கும்பல் இவனுக்குள்ள கொடூரமா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் பதிலுக்கு இந்த ஜோக்கர் டீம் விடாம அட்டாக் பண்ணுது. ஆனாலும் அந்த தீவுல நிறைய பேர் இருப்பாங்க. அதனால அந்த டீமை அசால்ட்டா முடிச்சு விட்டுறாங்க. கடைசியில இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம மோடமுட்டி தாத்தா உயிர் தப்பிச்சா போதுண்டா சாமின்னு அலறி அடிச்சுட்டு திரும்ப கடலுக்குள்ளே ஓடிடுறான். இதை பார்த்த ஜெயில் வார்டன் தம்பே மரியாதையா போய் சண்டை போட போயிரு, தேவையில்லாம தப்பிச்சு போகாத, பாமா வெடிக்க வச்சிருன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஆனா அவன் இவங்க கிட்ட மாட்டி தரியல் ஆகிறத விட இந்த மண்டை வெடிச்சு செத்து போறதே மேலுன்னு சொல்லிட்டு உயிர் தாண்டா முக்கியம்னு வந்துட்டு விட்டு நீச்சல் அடிச்சு போறப்போ அவன் மண்டையில பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா பாமே, அதை ஆக்டிவேட் பண்ணதுமே பையன் தலைதறிச்சு செத்து போயிடுறான். ஒரு செவனேன்னு இறதடி வந்த குருவியை தலையில அடிச்சு சாவடிச்சு இல்லடா உனக்கு இந்த தண்டனை தேவதாங்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இவனை போட்டு தள்ளுறதுக்காகத்தான் இந்த மிஷின்லயே அவனை இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க அந்த ஜெயில் வார்டன். சோ அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க கையாலேயே அவனை கொலை பண்ணிருப்பாங்க.